யாழில் 8 அடிக்கு மேல் கஞ்சா செடியினை வளர்த்த நபர் சிக்கினார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடியினை வளர்த்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜெகத் நிசாந்த தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பத்ரகாளி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள வீட்டில் 8 அடி 700 சென்டிமீட்டர் நீளமான கஞ்சா செடியினை யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்த தேடுதலில் வீட்டில் வளர்த்த கஞ்சா செடியுடன் 46 வயதுடைய வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழில் போலீசார் துரத்தி சென்ற இளைஞர் பலி, பொதுமக்கள் கூடியதால் பெரும் பதட்டம். யாழ்ப்பாணம் புன்னாலை கடுவனில் போலீசார் விரட்டி சென்ற நபரொருவர் மின்கம்பத்தில் மோதொன்று இன்று இரவு உயிரிழந்துள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை இடைமறித்துள்ளனர். எனினும் அவர் நிறுத்தாது பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைத்து வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.